சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆமென். தூயவரே நம்முடைய துணையாளரே, அவர் துதிக்கு பாத்திரரே. ஆமென் ஆமென் ஆமென். ஆராதனை உமக்கே இயேசுவே, உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கே க்ளோரி இயேசுவே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எண்ணியே துதித்திடுவே இயேசு ராஜா நீ செய்த நன்மைகளை. ஆமென். எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை கரங்களை உயர்த்தி ஆமென் இயேசுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே இயேசுவே. ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே இயேசுவே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. மழை பொழியும், மழை சொட்டு சொட்டுன்னு ஒழுகும். அந்த தண்ணி என் மேலே படுறது தெரியாமல் நான் ஆண்டவர் சமூகத்தில் தன்னை மறந்து நான் ஜெபித்துன்னு இருப்பேன். மேரி அம்மா வந்து பக்கத்தில் இருந்து, அம்மா மழை பெய்யுதுமா, தள்ளி வா, மழை சொட்டு சொட்டுன்னு ஒழுகுது, மேலே புடவைலாம் கரகரை ஆயிடுச்சு, ஏன்னா கூரைப்பகுதி, அதில் வர அழுக்கெல்லாம் மேலே படுது, தள்ளி வான்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்து தனியாக நிற்க வச்சு ஜபிக்க சொல்லுவாங்க. இப்படி எங்கள் வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் இருந்தது. கணவன் மனைவிக்குள்ளே பெரிய பிரச்சனைகள், குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை. நாங்கள் ரொம்ப நொடுக்கப்பட்டிருந்தோம். ஏன்னா அவங்க மட்டும்தான் ஆண்டவரை தேடுவாங்க, நாங்களாம் அதுக்கு எதிர்காக செயல்படுவோம். அவங்க சர்ச்சுக்கு வருவாங்க, நான் ஐயப்பன் கோவிலுக்கு போவேன். அவங்க சர்ச்சுக்கு வருவாங்க, நான் மாரியம்மன் கோவிலுக்கு போவேன். அவங்க சர்ச்சுக்கு வந்து ஆண்டோடைய சமூகத்தில் இருப்பாங்க, நான் வடபழனி கோவிலுக்கு போய் காவடி எடுப்பேன், பால் குடம் எடுப்பேன். என் பையனை தூக்கி போயிட்டு வழிகாட்டாமல் பால் குடம் தூக்கி வச்சு அவன் தலைவர் சுமக்க வச்சு செய்வேன் நான். ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர் அவங்கள உறுதியாக பற்றி கொண்டிருந்ததுனால இன்றைக்கி நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோம். இது காரணம் தாயார் மேரி அம்மா அவர்களுடைய பங்கும் இதில் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் எங்கள் குடும்பத்தில் நிறைய ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலை, நிறைய கஷ்டங்களை பட்டு, அதுக்கப்புறம் ஏன் நம்ம வாழ இப்படின்னு சொல்லி நினச்சும்போது நாங்கள் ரட்சிக்கப்பட்டு குடும்பமாக வந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் நான் சபைக்கு வரும்போதெல்லாம் மேரி அம்மா பார்க்குற பாக்கியம் எனக்கு கிடைக்கும். அப்போது 2016 நான் ஞானஸ்நானம் எடுத்து சர்ச்சில் ரட்சிக்கப்பட்டேன். ஒவ்வொரு வாரத்துலையும் நான் ஆண்டவரை விடவிடாமல் ஜெபிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையில் கேட்கணும், கர்த்தருடைய வார்த்தைகள் கவனமாக கேட்கணும் சொல்லிட்டு நான் எனக்கு சபையில் இருக்கும்போது நிறைய பேர் பைபிள்லாம் படிக்கும்போது பைபிளை தேட தெரியாது. அப்போ நம்ம பாஸ்டர் கேட்பேன், ஐயா எனக்கு தேட தெரியலையா அப்படின்னு சொல்லுவேன். அப்போ சொல்லுவார், இல்லையா உங்களோட ஆண்டவர் பேசுவார், அப்போ நீங்கள் பேச முடியும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ நான் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் மேரியம்மா என்னை பார்த்து மேரியம்மா பார்க்குற வாய்ப்பு கிடைக்கும். ஐயா தேடி வரும்போதெல்லாம் மேரியம்மா தான் முதல்ல குரல் கொடுப்பாங்க. அப்படியாக இந்த சபைக்கு தூணாகவும் ஊழியக்காரருடைய கனப்படுத்துவதாகவும் இந்த சபையில் வருகிற அதாவது சிறு சிறு சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் சேர்த்து வந்து என் பையனோட பேசும்போது சொல்லுவான், அப்பா எனக்கு மேரியம்மா தான்ப்பா பைபிள் ஸ்டடிஸ் டீச்சரு, எனக்கு பாட்டெலாம் ரொம்ப சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்க இறந்துட்டாங்க, செய்தி வந்து பையன் இங்கே இல்லை, அப்போது வேலையில் மேலே நான் அப்போ அது மாதிரி மேரியம்மா இறந்துட்டாங்க கேள்விப்பட்டோம், நீ வாப்பா வந்து பார்த்துட்டு போ பாடி சொல்லிக் கொடுப்பா. ஐயோ அப்படிங்களா, எனக்கு பைபிள் டீச்சர், எனக்கு பைபிள் சொல்லி கொடுத்தவங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப கண்ணீர் அழுதுட்டு ஓடி வந்துட்டான். உடனே வந்து பார்த்துட்டு போனான். அப்படியான நல்ல தாயாகவும் எல்லா விசுவாசிகளை அரவணைத்து போகிறவர்களாகவும் நான் வந்து மேரியம்மா அதுக்கப்புறம் நான் சபையில் வந்து பந்தி எடுக்கிற பகுதியில் அடியனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க இந்த சர்ச்சில். அப்படி ஒவ்வொரு மாதத்துலேயும் பந்தி எடுத்து கொண்டு போய் அந்த அம்மாவுக்கு அப்பமும் ரசம் கொடுக்கும்போது இங்கே வாசல் முன்னாடி வந்து உட்காந்துருப்பாங்க, நான் கொடுப்பேன், அவங்க வாங்கி சாப்பிடுவாங்க.
அதுக்கப்புறம் திருச்சபையில் வந்து ஆராதனை செய்வோம். கடைசியாக அவங்க வந்து எங்களோட பேசும்போது கடைசியாக அவங்க மரித்து போகிற அந்த நாட்களில் நாங்கள் அந்த அப்பமும் ரசம் கொடுக்க போகும்போது அம்மா இல்லை. அப்போ ஈடுன்னு இருந்தாங்க. அம்மா பெரியம்மா உட்காந்து கேட்டால் இல்லை வீட்டில் இருக்காங்க உடம்பு முடியல அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்களோட கொடுத்து அனுப்பிச்சி வச்சுருந்தேன். போன வாரத்துக்கு முன் வாரம் ஞாயிற்றுக்கிழமை சகோதர ஐக்கியத்துக்கு நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கலாம்னு சொல்லி வந்தோம். அப்போது நாங்கள் வரும்போது தாவீது ஐயாவுடைய அம்மா எதில் உட்காந்துட்டு, ஐயா மேரி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் கூட்டு போய்க்கிறாங்க, 24 ஹவர்ஸுக்கு என்னன்னு தெரியல, ஏதோ சாப்பிட்டாங்களாம், ஜீரணம் ஆகலையா, அதனால போயிருக்காங்கன்னு நினச்சோம். அவங்க இப்படி மறுத்து போடுறாங்க எங்களுக்கு தெரியாது. சரி ஹாஸ்பிட்டல் தானே போயிருக்காங்க வந்துடுவாங்க சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப சந்தோஷம் மாறி செய்ய வந்தார். அப்புறம் சகோதரி இவங்க வந்து அழுதும்போது ஜெயா வந்து அழுதும்போது சொன்னாங்க, ரொம்ப துக்கப்பட்டு வேதனை ரொம்ப தேம்பி அழுதுனாங்க. சிஸ்டர் ஏன் இப்படி அழுகுறீங்க, ஹாஸ்பிட்டல் போகிறாங்க வந்துட்டு போகிறாங்க, ஏன் நீங்கள் அழுகுறீங்க கேட்டப்ப இல்லை அம்மாவுக்கு ரொம்ப பல்ஸ் குறைஞ்சி போச்சு அப்படி சொல்லிட்டு வேதனையோடு அழுது. அப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போகிற வழியில் இறந்துட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டு நாங்கள் அதுக்கப்புறம் இங்கேருந்து அடக்காரர்கள்லாம் கூட இருந்து செய்கிற பாக்கியம் கிடைச்சிது. அப்படியாக இந்த சர்ச்சில் அவங்க நண்பராகவும் விசுவாசிகளோட உடனிருந்து ஊழியத்தை தாங்கக்கூடியவர்களாகவும் ஜாய் பாஸ்டருடைய குடும்பத்தை தாங்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. எங்களுக்கு இதில் ரொம்ப இழப்பு தான் இருந்தாலும் இந்த இழப்புகளை எங்களால் தாங்கிக்க முடியாதுனாலும் பரலோகத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறாங்க. ஆண்டவருடைய வருகையில் 2ஆம் வருகையில் அவங்களும் ஆண்டவரோடு வருவாங்க. முதலாவது சபைகள் எடுத்துக்கொள்ளப்படும், 2வது சபைகளுக்கு எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. கர்த்தரோடு வருகிற அத்தனை பேரும் நித்திரை அடைந்தவர் அத்தனை எழுந்து வரும்போது மேரியம்மா வருவார்கள் என்ற விசுவாசத்தில் இந்த சாட்சியை ஆசிரியக்க முடியாது ஜெபித்துக் கொள்கிறேன். இந்த சபையோடு கூட 50 ஆண்டுகள் தொடர்பு இருக்கிறது. இது ஓடு சபையாக இருக்கும்போது இங்கே நான் வந்து செய்தி கொடுத்துருக்கிறேன். அப்போது ஜாய் சாம்பல் எனக்கு தெரியாது. ஆபிரகாம் சாம்பேல் ஐயா அவர்கள் என்னுடைய தகப்பனாருக்கு ஒரு நல்ல ஊழியத்தில் ஒரு நல்ல உடன் ஊழியக்கார போன்ற நல்ல நண்பர், ஆவிக்குரிய தோழர்கள். ஆகவே நான் 1972ஆம் ஆண்டிலிருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். 1979ஆம் வருஷம் சென்னை கிருஷ்ணபுரம் பிளே கிரவுண்டில் கோவையில் இருந்த சாது செல்லப்பா அவர்களை கொண்டு வந்து 4 நாள் நற்செய்தி கூட்டம் நடத்தினேன். அப்புறம் 82ஆம் வருஷம் நடத்தினேன். சரி, இப்போ அம்மையாரை குறித்து நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முதல்ல இங்கே வரும்போது அவங்க ஆசிரியராக இருந்தாங்க. ஐயா ஆபிரகாம் ஐயா ஒரு டேபிள் போர்டு உட்கார்ந்து இருப்பார். அவர்கள் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி தருவார்கள். 50 ஆண்டுகளும் போக நல்ல இளமையாக இருந்தாங்க. பிற்பாடு நான் ஊழியத்தில் வந்த பிற்பாடு, ஐயா மறைவுக்கு பிற்பாடு தம்பி ஜாய் சாமியல் அவர்கள் ஊழியத்துக்கு வந்த பிற்பாடு நான் சந்திக்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம், தம்பி நான் அண்ணன் வந்துட்டான்னு சொல்லும்போது அம்மா வந்துடுவாங்க. வந்து அங்கே சோபாவில் உட்காருவாங்க, என்னை விசாரிப்பாங்க. ஒரு அன்பும் பாசமும் தேவனுடைய தயவும் எல்லா வரங்களும் பெற்று அநேக இன்று இந்த கிராமத்தில் அந்த பள்ளிக்கூடத்தின் வழியாக உலகப்பிரகாரமாக கல்வியையும் ஆவிக்குரிய சத்தியத்தையும் அவர்கள் வழியாக அறிந்து கொண்டார்கள். அதில் இங்கே இருக்க தம்பி ஜாய் சாமியல் ஒருவர். அதனால்தான் அவர் மீளா துயரத்தில் இருந்தார். அதிகாலையில் 5:30 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணும்போது கூட அவர் கண்ணீரோடு கூட ஒரு உடன் பிறந்த சகோதரனாக என்னோடு கூட சொன்னார், தம்பி ஜான்சனை ரொம்ப நல்லா தெரியும், எங்கள் வீட்டுக்கு அடிக்கடிக்கு வருவார், என் மனைவிக்கு நல்ல பரிட்சமானவர். இந்த அருமையான பிள்ளைகள் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக இருந்தாங்க. இந்த குடும்பத்தில் ஒரு மூத்த மகனாக தான் நான் இந்த செய்தியை கேட்டு இரவெல்லாம் நான் ஒரு மூத்த மகனாக அந்த இடத்துல நான் நைட்லாம் தம்பியோடு கூட இருக்கணுமே, நான் இல்லையே என்று சொல்லி மிக வேதனையோடு கூட இருந்தேன். காலையில் அந்த நியூஸை பார்க்கும்போது மாலை 3 மணி என்னது 8 மணி மாதிரி 3-8 மாதிரி, காலை 8ஓட 5:30 மணிக்கு பார்த்துங்க.
அப்புறம் அது ரொம்ப கலங்கி கொண்டே இருக்கும்போது தம்பி ஃபோன் பண்ணார். அதை கேட்ட உடனே தான் எனக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருந்து, தம்பி நான் கட்டாயம் வரேன். நானும் எங்கள் சபை டீக்கன் கனகராஜும் வந்து அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றோம். அப்போ நான் ஒரு வசனத்தை கோடிட்டு காட்டினேன். தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் மேரியம்மாய் அவர்கள் ஒரு சூப்பர் ஸ்டார், அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்கள், ஆகாய மண்டலத்தில் நட்சத்திரத்தில் போல இருக்கிறார்கள். ஆகவே அவர்களை குறித்து ஒரு வசனத்தை படித்து என் சாட்சியை முடிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு நீங்கள்லாம் அவர்களுக்கு பரிச்சயமானவர்கள், அவர்களுடைய அன்பை ருசித்தவர்கள். நான் தூரத்தில் இருந்தாலும் 50 ஆண்டுகளாக இந்த குடும்பத்தோடு கூட சபையாரோடு கூட அன்பும் ஐக்கியமாக இருந்த தம்பி ஜான்சன் என் குடும்பத்தோடு கூட நல்ல ஐக்கியமாக இருப்பார். என் மனைவியை ரொம்ப பரிட்சமானவர்கள். ஆபிரகாம் ஐயா காலமான போது நானும் என் மனைவி வரும்போது அவர் தேம்பி தேம்பி அழுதார். நாங்கள் தான் அவருக்கு ஆறுதல் படுத்தினோம். ஒரு வசனத்தை உங்களுக்கு அன்று சொன்ன வசனம் போல தீத்து முதல் அதிகாரம் ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி, அவர் நினைவாக என்றும் பசுமரத்தின் ஆணி போல உள்ளத்தில் பதிய நான் இந்த வசனத்தை வாசிக்கிறேன். தீத்து முதல் அதிகாரம் 3ஆம் வசனம். பொய்யுரையாத தேவன் அவர். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன எழுதுகிறாரு? பொய்யுரையாத தேவன் ஆதிகாலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி. என்ன அருமையான வாக்கியம் பாருங்க. அருமையான தாயார். வேதம் என்ன சொல்கிறது? இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதித்து திருச்சபல மனவாட்டியா இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க வாக்குத்தத்தம் நித்திய ஜீவன், முடிவில்லாத வாழ்க்கை. அது மறுத்தாதான் கிடைக்கும். எனக்கு அருமையானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுறேன். நேற்று தான் நான் அந்த சம்பவத்தை குறித்து நான் வாசித்தேன். கடவுளும் ஒரு பக்தனும் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தாங்களாம். வந்த உடனே அந்த ஊரில் இருக்க ஒரு பெரிய செல்வந்தன் வீட்டுக்கு போனாங்களாம். போன உடனே அன்னைக்கு வெள்ளிக்கிழமை. கடவுளை அவன் பார்த்துட்டான். கடவுளே என்று சொல்லி கை கூப்பி வணங்கினான். கடவுள் அவன்கிட்ட கேட்டார், என் செல்வந்தனை பார்த்து, எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி வேணும்னு. அவன் சொன்னான்னா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நீ கடவுளே ஆனாலும் நான் கொடுக்க மாட்டேன் நானா. உடனே கடவுள், அப்பா நீ செல்வந்த, இன்னும் பல்மடங்காக உனக்கு செல்வம் நான் தரேன், நல்ல ஆசீர்வாதத்தை தரேன், செழிப்பா நீ வாழுனாராம். ஆசீர்வதித்து அந்த கடந்து போனாராம். இதை கூட இருந்த அந்த பக்தன் கவனிக்கிறான். அவனுக்கு புரியல. கொஞ்ச தூரம் போன உடனே ஒரு ஏழை விதவி, அவங்களுக்கு கணவன் இல்லை, பிள்ளைங்கள் இல்லை, சரியான உடை இல்லை, வயதான விதவை, ஆனால் சுறுசுறுப்பாக இருக்காங்க. அவன் வாழ்வின் ஆதாரமாக ஒரு பசுமாடு இருந்தது. அந்த பசுமாட்டின் பாலை கறந்து அதை விற்று அவனுடைய ஆகாரத்துக்காக வாழ்வாதாரம் அதுதான். உடனே அந்த வீட்டாண்ட போயிட்டு கடவுள் நின்று, அம்மா ஒரு கிளாஸ் தண்ணி வேணும்னாங்களா. அந்த அம்மா ஓலை வீடு, குடிசை வீடு, வாழ்வாதாரமே இல்லை. உள்ளே ஓடி போயிட்டு பார்க்குறாங்க. ஓட்டம் உடைச்சலமா அந்த ஒரு கிளாஸை கழுவி தண்ணி எடுத்து கொடுத்தாங்களாம். நல்லா கவனிங்க. தண்ணியை சாப்பிட்டுட்டு அந்த கடவுள் அந்த அம்மாவை பார்த்து, இன்றைக்கே நீ மரித்து போனாராம். கூட வந்த பக்தனுக்கு தெரியல. 2 பேரும் போகும்போது அந்த பக்தன் கேட்டானா, அந்த செல்வந்தன் தண்ணி கூட கொடுக்கல, அவனை ஆசீர்வதித்தீங்க, இந்த விதவையை நீங்கள் செத்து போனன்னு சொன்னீங்களே, அப்பா இவங்க இவ்வளோ நாளாக துன்பப்பட்டாங்க, கணவர் இல்லை, பிள்ளைங்க இல்லை,
இப்போ மறிச்சாங்கல்லாம் என் கூட பரலோராயத்துக்கு வர போகிறாங்க. அங்கே கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, பிரச்சனை இல்லை, வியாதி இல்லை, பொன்தொலம் போட்ட வீதி. ஜீவ தண்ணீரை குடிக்கலாம், ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கலாம். 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தன் ஐஸ்வர்யவான், லாசரு ஐஸ்வர்யவான் சம்பிரதாயமாய் வாழ்ந்தான், அவனும் மறித்தான். லாசரு அவன்கிட்ட ஒன்றும் இல்லை. இவன் ஒருவேளை சாப்பாடு போடல. நீங்கள் வேதத்தை பட்சம் கண்ணீர் விடுவீங்க. நாய் தான் அவனுடைய தோழன். இவன் ரத்தத்தையே சீழா கொடுக்குறான். நாய்கள் அவன் பருக்கை நக்கினது. அவனும் மறிச்சான், இவனும் மறிச்சான். இவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போனான், ஆபிரகாம் அடிக்கு. அவன் நித்திய நரகத்துக்கு போனான். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய தாயார் அவர்கள் நித்திய ஜீவனை குறித்து கடவுள் கொடுத்த வாக்குதத்தை விசுவாசித்து அந்த வாக்குதத்தை பற்றி கொண்டு வாழ்ந்தார்கள். அவர் கொடுத்த வாக்கு மாறாத தேவன். அவர்கள் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசித்திருக்கார்கள். இந்த வாய்ப்புக்காக கர்த்தரை துதிக்கிறேன். நான் உங்களுக்காக ஜெபிப்பேன். இந்த சபையோடு கூட குடும்பத்தோடு எனக்கு பங்கு இருக்கிறது. கர்த்தர் தாமே சகல ஆறுதலையும் தந்து வழிநடத்துவாராக. ஆமென். நன்றியா. யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவினிலே என் இயேசு வரப்போகிறார். மேகங்கள் நடுவினிலே என் இயேசு வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார், கரம் பிடித்து அழைத்து செல்வார். இயேசு காலெல்லாம் துடைப்பார், இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை விட்டு பிரிந்த அருமையான அம்மையாருடைய ஆறுதல் செப்ப கூட்டத்திலே இரு செய்தி அருள் செய்கின்ற பாஸ்டர் ஜாய் சாம்பியலுக்காக ஜெபிக்கிறோம். அவரை திடப்படுத்தி காத்துக்கொள்ளும் ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுடைய இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் குடும்பத்துக்கு மட்டுமில்லாமல் இங்கே வந்திருக்கின்ற யாவருக்கும் ஏற்ற செய்தியாய் அளிக்கப் போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவரையும் ஒரு குடும்பத்தாரையும் உறவினர்களும் ஆறுதல் படுத்தி இங்கே வந்திருக்க யாவருக்கும் ஒரு செய்தியாக இருக்க கிருபை செய்யும்படியாக மீட்பர் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால் ஜெபத்தோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நல்ல பிதாவே, ஆமீன். இப்படியே கர்த்தருடைய செய்தி அளிக்கும்படியாக அன்புடன் அழைக்கிறோம். ஜீசஸ் ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு நாமத்திலே இந்த ஆறுதல் ஜெப கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற, அழைப்பு ஏற்று வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் இயேசு நாமத்திலே நன்றி சொல்லுகிறேன். இந்த ஆறுதல் கூட்டத்திலே நீங்கள் அனைவரும் வந்திருப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். உங்களுடைய அன்பை நான் எண்ணி ஆண்டவரை துதிக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, அம்மாவுடைய இறந்தது முதல் இதுவரைக்கும் எனக்கு மிகவும் அதிகமாய் ஒத்துழைப்பு எல்லாவற்றிலும் நின்று கூட இருந்து
இந்த நிகழ்ச்சியெல்லாம் சிறப்பாக செய்கிறதுக்கு எனக்கு உதவி செய்த அன்பு சகோதரன் தாவீது அவர்களுக்கும், அதே போல் பிரதர் மாரி சுந்தரராஜன் மற்றும் சபையில் இருக்கக்கூடிய திருச்சபை விசுவாச குடும்பத்தார் சகோதரிகள் சகோதரர்கள் அதிகமாய் உதவி செய்தார்கள். என்னை ரொம்ப வேலை செய்ய விடாமல் என்னை பார்த்து கொண்டார்கள். அவர்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றியை சொல்லுகிறேன். நீங்கள் கொடுக்கின்ற அந்த ஊக்கமும் உற்சாகமும் இந்த ஊழியத்தை சிறப்பாய் செய்ய எனக்கு உதவி செய்கிறது. அதற்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். குறிப்பாக தேவன் எவ்வளவு நல்லவர், அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது, அது அளவிட முடியாதது. அந்த அன்புக்கு ஈடு இணை எதுவும் இருக்க முடியாது. அவ்வளோ பெரிய அன்பு. காரணம், எங்களுடைய தாயார் உண்மையா சொல்ல போனா நான் அவங்க வயிற்றுல பிறக்கல, அவங்க சகோதரியனுடைய பிள்ளைகள் தான் நாங்க. அவங்க திருமணமான பிறகு அந்த திருமணம் அவளுடைய திருமண வாழ்வு நல்ல வாழ்வா இல்லை. ஆனா அதற்கு பிறகு அவங்க எங்களுக்காகவே வாழ்ந்தாங்க. இந்த நேரத்தில் அதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதாவது எங்களை அவ்வளவு பாசம், அவ்வளவு அன்பு, அதுவும் என் மேல எங்க அண்ணன் மேல ரொம்ப பாசம், ரொம்ப அன்பு, அப்படி நேசிப்பாங்க. அதே நேரத்தில் செய்தி கூட பார்த்தீங்கன்னா நான் பேசினா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த ஆறுதல் கூட்டத்தில் யாரையும் ஸ்பெஷல் கெஸ்ட் கூப்பிடலை, நானே அவர்களுக்காக இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தின் பேரில் இன்றைக்கு இந்த செய்தியை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போ அம்மா மரித்த போது இது எப்படின்னு சொன்னால், கூடவே இருக்கிறவங்க திடீர்னு யாரோ அவங்கள தூக்கிட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. அதாவது அவங்க ரொம்ப நாள் படுக்கலை, அவங்க செத்துருவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. நாங்கள் நினைச்சதெல்லாம் எப்பவுமே அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும், அப்புறம் ஆல்ரைட் நல்லா ஆயிடுவாங்க, இப்படி தான் நாங்கள் நினைத்து கொண்டிருந்தோம். இந்த நாளை நாங்கள் எதிர்பார்க்கல. கடந்த 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவு அற்புதமான தேவன். முதல் ஆராதனைக்கு எந்த தடையும் இல்லை, அவ்வளவு சிறப்பு ஆராதனை நடந்தது. செய்தியும் கொடுத்தேன். நானும் அன்பு சகோதரர் தாவீது அவர்களும் போய் டிஃபன் சாப்பிட்டு வீட்டுக்குள்ளே போனேன். போகும்போது எப்பவுமே பஸ் சர்வீஸ் முடிஞ்ச உடனே ஓய்வு எடுப்பேன். அன்னைக்கு ஓய்வு எடுக்க போனோன்னு அம்மாவை பார்த்து கேட்டேம்மா டிஃபன் சாப்பிட்றீங்களான்னு. ஆப்பா வாங்கிட்டு வாப்பான்னாங்க. சகோதரர் ஜான் அவங்க கிட்ட காசு கொடுத்து போய் ஆப்பா வாங்கிட்டு கொடுங்கன்னு அவர் ஆப்பா வாங்கிட்டு கொடுத்தாரு. அப்புறம் கேட்டேன் அம்மா சாப்பிட்டாங்களான்னு கேட்டேன். இல்லை பொட்டெல்லாம் பிரிச்சாங்கன்னாரு. அப்போ சாப்பிட்டாங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். 2ஆம் ஆராதனை முடிந்தது. எட்டி பார்த்தேன், அம்மா அப்படியே ஒரு மாதிரி சோர்வாக படுத்துட்டு இருந்தாங்க. எப்பவுமே படுத்துட்டு இருப்பாங்க அப்படிதான். அதனால் மறுபடியும் படுத்துட்டேன். நான் ரெஸ்ட் எடுத்துட்டு அவங்களுக்கு அதுக்குள்ளேயே என்ன பண்ணாங்கன்னா, எங்கள் மனைவி நல்ல சூப்பு, ஆட்டுக்கறி சூப்பு கஞ்சி வச்சு கொடுத்துருக்காங்க. நல்லா சாப்பிட்ருக்காங்க. அவங்க ரொம்ப நிறைய சாப்பிட்றவங்க கிடையாது, சும்மா ஒரு புடி தான் சாப்பிடுவாங்க. சாப்பிட்ருக்காங்க. அப்புறம் என்ன சாப்பாட்டுக்கு எழுப்புனாங்க. நான் அன்னைக்கு வீட்டில் ஆட்டுக்கறி பிரியாணி நான் எப்பயும் சாப்பிட மாட்டேன். அன்னைக்கு நல்லா சாப்பிட்டேன். எல்லாரும் வீட்டில் நல்லா சாப்பிட்டோம். பாருங்க, சாப்பிட்ட பிறகு நான் உட்காந்து ஈவினிங் சர்வீஸ்க்காக ஆயத்தம் பண்ண உட்காருவேன், எப்பவுமே வழக்கம். அப்படி ஆயத்தம் பண்ண உட்காரும்போது கொஞ்ச நேரம் தான் அதை ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு குமட்டல், ஒரு வாமிட் சத்தம். என் ஒய்ஃப் கத்துறாங்க, வாங்க அத்தை வாந்தி எடுத்துட்டாங்கன்னாங்க. அப்படியே மூடி வச்சுட்டு ஓடுனா அவங்க வாமிட் எடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே எங்கள் ஒய்ஃப் க்ளீன் பண்ணாங்க. அவங்களால அது முடியலை, தாங்க முடியலை. அவங்க போகிறவங்க இப்போ நான் போய் என்ன பண்ண தொடப்பத்துன்னு எடுத்துக்கிட்டேன். அவங்க சொன்னாங்க, இல்லைப்பா என் மேலே ஆயிடுச்சு துடைப்பானாங்க. சரின்னு துடைக்க துணி எடுத்துன்னு எடுத்தா அவங்க துணி எடுக்க போனேன். அதுக்குள்ளேயே பிள்ளைங்க ஈடனும் கரிஷ்மாவும் ஒய்ஃபும் சேர்ந்து அவங்கள க்ளீன் பண்ணாங்க. அப்படி க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்களே, சரியாயிடுவாங்கன்னு சொல்லி உட்காந்து மறுபடியும் படிக்க ஆரம்பித்தேன். அம்மா அன்கான்சியஸ் ஆகிட்டாங்க, மயக்கம் போட்டு விழுறாங்க. வாங்கன்னு கத்துறாங்க. போன உடனே நான் அதுக்குள்ளேயே ஜெயாக்கெல்லாம் ஃபோன் பண்ண உடனே வந்துட்டாங்க. அவங்களுக்கு அங்கேயே அன்கான்சியஸ் ஆகிட்டாங்க. அவங்கள கொண்டு போனோம் மருத்துவமனையில். இங்கேயே சொல்லிட்டாங்க அவங்களுக்கு பல்ஸ் இல்லை. நாங்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம். அங்கே சொன்னாங்க, கொஞ்சம் பல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது, நீங்கள் ஐசியூக்கு போனோம். இங்கே ஐசியூ இல்லைன்னாங்க. இங்கே பக்கத்தில் எஸ்பிஎம்னு ஒரு மருத்துவமனை, அங்கே கொண்டு போனோம். கொண்டு போகும்போது மருத்துவர்கள் உள்ளே அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களை பரிசோதித்து வரும் வழியிலேயே அவர்கள் மரித்து போனார்கள் என்று சொன்னார்கள். அந்த செய்தியை கேட்ட உடனே எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன ஆண்டவர் இப்படி, நாங்கள் எவ்வளோ எதிர்பார்த்தோம், அம்மா இருக்கணும், என் மகள் ஊரில் இருக்கிறா, அவள் வரணும், அவள் வந்த பிறகு அவங்களுக்கு ஏதாவது நடந்தால் கூட பரவாயில்ல நினச்சோம், இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி வேதனைப்பட்ட ஆண்டோடைய சமூகத்தில் என்ன ஆண்டவரேன்னு ஒரு குழப்பத்தில் இருந்தபோது கர்த்தர் அற்புதமான தேவன். அவங்க மரணத்தை ஏற்கனவே எங்களுக்கு வெளிப்படுத்தியிருந்தார். நாங்கள் தான் அப்படி நடக்காதுன்னு நினச்சிட்டோம். எப்படின்னு சொன்னால், எங்கள் சபையில் ஒரு அன்பு மகள் அவங்க வந்திருக்காங்களா தெரியல, விண்மதி. அந்த பாப்பாவுக்கு ஒரு தரிசனம்.
என்னன்னு சொன்னால் எங்கள் ஒய்ஃப் வந்து நிறைய இந்த மாதிரி பழங்கள்லாம் பங்கிட்டு கொடுக்குற மாதிரி அவங்க வந்து எல்லாருக்கும் பழம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷன் பார்த்துருக்காங்க. பார்த்த உடனே அதாவது இது எப்போ நடக்குதுன்னா அவங்க சாகிறதுக்கு முன்ன வாரம் நடக்குது. அப்போ அந்த அன்பு மகள் வந்து எங்கள் ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாங்க, அக்கா நீங்கள் பழம்லாம் பங்கிட்டு கொடுக்குற மாதிரி நான் கனவு கண்டேன், ஒருவேளை மேரிமாக்கு எதனா ஆயிடுமோ அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல உடனே எங்கள் ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க, சி அப்படிலாம் ஆகாது, எதுவாக இருந்தாலும் ரேமா வந்த பிறகு அவங்களுக்கு ஆனால் கூட பரவாயில்லன்னு இருக்காங்க. ஃபஸ்ட்டு க்ளூ ஆண்டவர் வெளிப்படுத்தினார் அந்த பொண்ணுடைய அந்த மகளுடைய தரிசனத்தின் மூலமாக. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, நாங்கள் எப்பொழுதும் வழக்கமாக தினந்தோறும் எங்கள் வீட்டில் வந்து இரவில் 10 மணிக்கு கட்டாயப்படுத்தி குடும்ப ஜபம் கண்டிப்பாக நடக்கும். அந்த ஜபத்துக்கு அம்மா கண்டிப்பாக வருவாங்க. அதே மாதிரி சனிக்கிழமையான ஆராதனைக்காக நாங்கள் வந்து வீட்டில் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் ஜெபம் பண்ணுவோம். அப்படி ஒரு ஜபம் நடக்கும்போது எதர்ச்சியாக நம்முடைய அன்பு சகோதரர் சோமராஜ் ஐயா உள்ள வர்றார். உள்ள வாசலில் காலை வைக்கும்போது அவர் என்ன பாடிட்டு வர்றாருன்னா, பரலோகமே என் சொந்தமே அப்படின்னு அவரே பாடுறாரு. இது நாங்கெல்லாம் கேட்டு எனக்கு ஒன்னே ஷாக் ஆயிடுச்சு, ஏதோ டெத்துக்கு போயிட்டு வந்துக்கிறாரு போலகுது. ஏன்னா யூஸ்வல் அப்படித்தானே நினைப்போம், யாரும் அந்த பாட்டை வந்துட்டு நம்ம டெத்து பாட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோமே. அப்போ எங்கள் ஒய்ஃப் சொன்னாங்க, அவர் வல்ல வரும்போது பாட்டு பண்ணார், ஏன் பண்ணாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஒன்று அது, ரெண்டாவது சைன். மூணாவது சைன் என்ன, அம்மாவுக்கே தெரியும் நம்ம பரலோகத்துக்கு போக போகிறோம். ஆகவே எனக்கே தெரியாது. ரொம்ப நாளுக்கு முன்னாடி என்னுடைய தங்கை ஜெயக்குமாரி வயிற்றில் இருக்கும்போது எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் மேரி அம்மாவுக்கும் பிரச்சனை. அந்த பிரச்சனையில் எங்கள் அம்மாவை வந்து அவங்க சபிச்சிட்டாங்க. நீ போகிற உன் வயிற்றை வெட்டி தான் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அதை வந்து அந்த நேரத்தில் ஜெயாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா என்னை மன்னிச்சிருமா, நீ கர்ப்பத்தில் இருக்கும்போது நான் இப்படி சொன்னேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அவங்க எவ்வளோ ஒரு அற்புதமாக தேவன் அவர்களை நித்திய ராஜ்யத்திற்கு என்று ஆயத்தப்படுத்தி அவர்களை பரலோகத்துக்கு எடுத்து சென்றார் என்பது ஒரு அற்புதமான ஒரு அதிலே நாங்கள் ஆறுதல் அடைகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் தம்முடைய வார்த்தையினாலே எங்களை ஆறுதல் படுத்துகிறார். இன்னைக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நமக்கு வந்து அநேக நேரங்களில் துக்கமும் வேதனையும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகிறதுக்கு காரணம் என்ன? இந்த துக்கமும் வேதனையும் குழப்பமும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம சத்தியத்தை சரியா தெரிஞ்சுக்காததுனால தான். சத்தியத்தை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா, கர்த்தரில் நாம் ஆறுதல் அடைவோம், கர்த்தரில் நாம் பலன் அடைவோம். ஏன்னா வேதம் சொல்லுது, பல இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க. எத்தனை பேருக்கு நம்பிக்கையோடு இருக்கிறீங்க? நம்பிக்கை இருந்தால் நீங்க உங்களை சந்தோஷப்படுத்திக்கங்க. கர்த்தர் உங்களோடு இருந்தால், நீங்கள் கர்த்தருக்குள் இருந்தால் நீங்க எப்படி இருப்பீங்க? ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. ஆனா சத்தியத்தை அறியலைன்னா குழப்பமும் வேதனையும் நமக்கு வந்துடும். இது இயற்கை. இப்படிதான் தெசலோனிக்கே மக்கள் வாழ்ந்தார்கள். தெசலோனிக்கே மக்கள் பவுல் மூலம் தேவனால் வழிநடத்தப்பட்டார்கள். அவங்க இயேசுவினுடைய நற்செய்தியை கேட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் உனக்கு நித்திய ஜீவன், அவரோடு கூட வாழுகின்ற பாக்கியத்தை நீ என்ன பண்ணுவாய்? பெற்றுக்கொள்வாய். அவர்தான் உலகத்தினுடைய உண்மையான தேவன். இந்த தெசலோனிக்கே மக்கள் எப்படிப்பட்ட மக்கள்னா, அவங்க விக்கிரகங்களை வணங்குகிற மக்களா இருந்தார்கள். அவங்க விக்கிரக ஆராதனைக்காரர்களா இருந்தார்கள். அப்படி விக்கிரக ஆராதனைக்காரர்களா இருந்தவர்கள் பவுலுடைய பிரசங்கத்தை கேட்டா எப்படி இருக்கும் பாருங்க. பவுல் சாதாரணமா பேசுவாரு, அவர் வித்வானாச்சே, அவர் சத்தியத்தை சுவிசேஷனா அவர்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா இன்னைக்கு உலகம் முழுதும் அவரை வச்சுதான், அவர் பிரசங்கத்தை வச்சுதான் சுவிசேஷமே பிரசங்கிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல பிரசங்கியார். சோ கொலோசு தெசலோனிக்கே மக்களுக்கு அவ்வளவு தெளிவா சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவங்களை கர்த்தருக்குள்ள வழி நடத்திட்டார். எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்லிட்டார். இயேசுதான் ரட்சகர், அவர் இடத்துல நீ வரணும்னா பழைய வாழ்க்கையை வெறுக்கணும், ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள வந்தனா அவர்தான். ஏன்னா அவர் நம்மை அவரோடு வாழ்கின்ற வாக்கியத்தை கொடுப்பார். அவர் திரும்பவும் வரப்போறாரு. வரும்பொழுது நாம் அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு என்றென்றும் அவரோடு வாழ போறோன்றதுல ரொம்ப டீட்டெயிலா பிரசங்கம் பண்ணி இருக்கிறார் பவுல். இந்த பிரசங்கத்தை கேட்ட மக்கள் அவருடைய வருகைக்காக காத்திருந்தாங்க. அவர் வந்து அவ்வளவு தெளிவா பிரசங்கித்திருக்கிறார். குறிப்பா அவருடைய பிரசங்கம் எத்தகைய தாக்கத்தை தெசலோனிக்கே மக்களுக்கு ஏற்படுத்தியது என்று சொன்னால், ஒரு வசனத்தை, ஏன்னா நிறைய இருக்குது, நான் வந்து டீட்டெயிலா பேசணும்னு நினைச்சேன். ஆனா இந்த கூட்டத்தில் நான் டீட்டெயிலா பேச முடியாது, ஏன்னா நமக்கு அவ்வளவு சமயம் இல்லை. ஆகவே சுருக்கமா வந்து என்ன சொல்லணுமோ அதை மட்டும் நான் எடுத்து உங்களுக்கு சொல்லிவிட்டு கடந்து செல்ல நான் விரும்புகிறேன். அது என்னன்னு சொன்னா, தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல்
மிக முக்கியமா இந்த ஜனங்களுக்கு என்ன போதித்தார் என்று சொல்லும் போது, தெசலோனிக்கேயர் இன்னைக்கு நம்ம தியானிக்க போற சத்தியமே தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 2 4ஆம் அதிகாரம் 13 18 வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம், இன்னைக்கு நம்ம வாசிக்க போறோம். அதுல யாராவது ஒரு வேகமா வாசிங்க. அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே ஒருவரை ஒருவர் அல்லேலூயா ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். ஏன்னா இந்த ஜனங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன். ஏன்னா பவுல் ரொம்ப அழகா தெளிவா சிஸ்டமேட்டிக்கா இயேசுவினுடைய சரித்திரத்தையும் அவருடைய ரட்சிப்பின் செய்தியும் விளக்கமா போதித்துட்டார். அந்த போதனையை கேட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த போதனைக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள், ரட்சிக்கப்பட்டாங்க. ரட்சிப்பை 3 காரியத்தின் மூலம் உறுதிப்படுத்துறார். இன்னைக்கு கூட இங்க இருக்கிற நம்ம ரட்சிக்கப்பட்டோமா என்றத 3 காரியங்கள். முதல்ல நிகழ்காலம், முதல்ல கடந்த காலம், இரண்டாவது நிகழ்காலம், மூன்றாவது வருங்காலம். இதுதான் ரட்சிப்பு உறுதிப்படுத்துகிறது. எப்படி அதை உறுதிப்படுத்தி கொள்ளுகிறார்கள்னா, அதே 1 தெசலோனிக்கேயர்ல 1ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, ஏனெனில் அவர்கள் தாமே இன்னதென்பதையும் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்தில் மனம் திரும்பினதையும், அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனி வரும் கோபாக்கினை நின்று நம்மை ரட்சிக்கிறவரும் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு ஆமென் அல்லேலூயா. அப்ப இந்த ஜனங்க எப்படிப்பட்ட ஜனங்க? கொலோசி சபை ஜனங்கள், நல்லா புரிஞ்சுங்க, அவங்க ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள். ஆனா நிறைய சத்தியம் தெரியாது. இன்றைக்கு கூட அந்த சத்தியம் தெரியாதனால தான் நம்ம கலங்குறோம், குழப்பம் அடைகிறோம், நமக்கே ஒரு விதமான குழப்பம் வந்துருது, ஆறுதல் அற்று இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் ஆறுதல் அற்று இருக்கிறது காரணம் என்ன? ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. யாரு? கொலோசி சபை மக்கள் மாதிரி. கொலோசி சபை மக்கள் தெசலோனிக்கே சபை மக்கள் மாதிரி. தெசலோனிக்கே சபை மக்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டாங்க? முதல்ல அவர்களுடைய கடந்த காலம் என்ன? விக்கிரகங்களை விட்டு திரும்புதல். அப்ப அந்த 9ஆம் வசனத்துல, ஏனெனில் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனுக்கு மனம் திரும்பினதையும். சோ கடந்த காலத்துல அவங்க வாழ்க்கை, கடந்த கால வாழ்க்கை என்ன? விக்கிரகங்களை சேவித்தாங்க. உண்மையான தேவனை தெரியாது. பவுல் பிரசங்கித்தாரு, அந்த உண்மையான தேவனை ஏற்றுக்கொண்டு விக்கிரகங்களை விட்டு வந்துட்டாங்க. பழைய வாழ்க்கையை விட்டு வந்ததுதான் ரட்சிப்பினுடைய முதல் ஸ்டெப். கடந்த காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கைய நிகழ்காலத்தில் வாழக்கூடாது. சோ நிகழ்காலம் எப்படி இருக்குது? நிகழ்காலத்தில் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு அவர்கள் ஊழியம் செய்கிறவர்களாய் மாறினார்கள். அது ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையா வருது.
டு சர்வ் அப்படின்னா எல்லா விதத்திலும் அவரை ஆராதிப்பது, அவரை போற்றுவது, அவரை புகழ்வது, அவருக்காகவே வாழ்வது. கடந்த காலம் எப்படி இருந்தாங்க? விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்தாங்க. இயேசுவை தெரிஞ்சு கொண்டவுடனே விக்கிரகங்களை விட்டுட்டாங்க. நிகழ்காலம் எப்படி மாறி போச்சு? ஜீவனுள்ள தேவன். எல்லாம் சொல்லுங்க, நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். அவரை ஆராதிக்கிறவர்களாய் மாறி போனார்கள். இப்ப வருங்காலம் என்ன தெரியுமா? வருங்காலம் ரொம்ப அருமையா சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இனி வரும் கோபாக்கினை நின்று நம்மை ரட்சிக்கிறவரும், 10ஆம் வசனத்துல ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருகிறதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் உரலிலே சொல்லுங்க. இதாங்க ரட்சிப்பு. ரட்சிப்புனா கடந்த கால வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி. நிகழ்காலத்தில் ஆண்டவருக்காக வாழ்வது, நிகழ்காலத்தில் ஆண்டவருக்காக வாழ்வது மட்டும் இல்ல, சாட்சியா வாழ்வது. சும்மா எல்லாரும் மாதிரி வாழக்கூடாது. அக்கிரமம் பண்ணிக்கிட்டு அநியாயம் பண்ணிக்கிட்டு வாழக்கூடாது. நீதி உள்ளவர்களாய் வாழணும். பழைய வாழ்க்கையை விட்டாதான் நீ ரட்சிக்கப்பட்டிருக்க. புது வாழ்க்கைக்கு வரும்போது எப்படி இருக்கணும்? அவருக்காக வாழணும், அவரை சேவிக்கணும். கிறிஸ்து உங்களுக்கு ஜீவனா இருக்கணும். எதிர்காலம் என்ன? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவரை சந்திக்க நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. இதுதான் ரட்சிப்பு. ஆனா இப்படிப்பட்ட ரட்சிப்பு பெற்றவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னா, ஏற்கனவே பவுல் மூலம் இயேசு வருவார்ன்ற செய்தியை கேட்டதுனால தான் அந்த எதிர்பார்ப்பு இருக்குது அவங்களுக்கு. மனம் திரும்பிட்டாங்க விக்கிரகத்தை விட்டு, நிகழ்காலத்துல கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. இப்போ அவங்க எதிர்பார்ப்பு என்ன சொல்லுங்க? ரட்சகராகிய இயேசு வரப்போறாரு. எத்தனை பேருக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்குது? அந்த எதிர்பார்ப்பு இருந்தாதான் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறன்னு அர்த்தம். அந்த எதிர்பார்ப்பு இருந்தா அவருடைய வருகைக்கு ஆயத்தமாய் வாழ்வேன். சோ இந்த ஜனங்கள், தெசலோனிக்கே மக்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னா எதிர்பார்த்து வாழ்ந்தாங்க. இப்ப இந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்னா எதிர்பார்த்து வாழுகின்ற கூட்டம். இங்க இருக்கிற கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்? எப்படா முடியும்னு எதிர்பார்க்கிற கூட்டமா இருக்குது. சீக்கிரம் முடிச்சிருவாரான்னு எதிர்பார்க்கிறோம். அந்த கூட்டம் எப்படி இருந்தது? நம்முடைய அவருடைய ரட்சகராக இயேசு வருவதை எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. இப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது பாத்தீங்கன்னா, எதிர்பார்த்த சிலர் செத்து போறாங்க, மரித்து போறாங்க. மரித்து போன உடனே அவங்களுக்கு அப்படியே துக்கம் வந்துருது. சில பேருக்குலாம் துக்கம் தொண்டை அடிக்குதுன்னு, அது மாதிரி துக்கம் தாழ முடியல அவங்களுக்கு. என்னடா அது, அவர் வருத்துக்குள்ளே இவங்கள செத்துட்டாங்களே, இவங்க கதை என்ன ஆயிடுமோ தெரியலையே. தெரியல, தெரியாம இருக்கிறதே பெரிய கஷ்டங்க. தெரியாம இருக்கிறதுலாம் நிறைய பேர் துக்கத்தோடவே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னும் படத்தை வச்சு பூ போட்டுக்கணும், பூஜை பண்ணிங்கன்னு, வாழைப்பழம் ஊதுவத்தி எல்லாம் கொளுத்திக்கணும். ஏன்னா அவங்க எப்படி வேற எதிர்பார்ப்புல இருக்கிறாங்க. அவங்களுக்கு சத்தியம் தெரியல. சத்தியம் தெரிஞ்சா நல்லா புரிஞ்சுங்க, நீங்க வேற மாதிரி துக்கம் வேறுங்க. ஆனா பவுல் ரொம்ப அழகா எழுதுறாரு, அன்றியும் சகோதரரே நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம். நல்லா புரிஞ்சுங்க, அந்த வார்த்தையே பெரிய வார்த்தை. அவர் இப்படி சொல்லியிருக்கலாம், செத்து போனவர்கள் நிமித்தம் அல்லது மரித்தவர்கள் நிமித்தம். அவர் யூஸ் பண்ற வார்த்தை பாருங்க, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம், நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களை போல துக்கித்து. இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏசப்பா வருவாருன்னு நம்பிக்கை இல்லை. அப்படியே வந்தாலும் செத்தவங்களை பத்தி அவங்களுக்கு என்ன இல்லை, நாலேஜ் இல்லை. செத்தவங்களை பத்தி நாலேஜ் இல்லாததுனால அவங்க ஏதோ என்னமோன்னு பயந்து கலங்கி குழப்பம் அடைஞ்சுக்கின்னு இன்னைக்கும் மரணத்தை பார்த்து பயந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. நல்லா சொல்றேன், நீங்க பயந்தாலும் பயப்படாவிட்டாலும் உங்க படம் இங்க மாட்டப்பட்டு இருக்கிற மாதிரி, அவங்க படம் மாற்ற மாதிரி கர்த்தருடைய வருகை தாமதித்தால் என் படமோ நம்மள யாரோ ஒரு படமோ இங்க தொங்கும். இதே மாதிரி கூடுவாங்க. ஆனா ஒண்ணு, நம்பிக்கையற்றவர்களை போல நம்ம இங்க இல்லை, நம்பிக்கையோடு கூட இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு துக்கம் இருக்கிறது. அம்மா போயிட்டாங்க, அந்த ரூமுக்கு சில நேரத்தில் நான் அவங்க இருக்கிற மாதிரியே நினைச்சு போறேன், அவங்கள இருக்கிற மாதிரியே நான் நினைக்கிறேன், செத்த மாதிரியே தெரியல. அப்ப திடீர்னு பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி கலக்கம் வருது. ஆனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆகவேதான் இந்த தெசலோனிக்கே மக்களுக்கு சத்தியம் அவ்வளவா தெரியல. குழந்தை கிறிஸ்தவர்கள் ஏதோ கடந்த கால வாழ்க்கையில விக்கிரகத்தை விட்டு வந்துட்டாங்க, நிகழ்காலத்தில் சர்வ வல்லமுள்ள தேவனை ஆராதிக்கிறாங்க. இயேசு வருவார்ன்ற எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனா செத்தவர்களை பத்தி அறிவில்லை. உங்க எத்தனை பேருக்கு செத்தவங்களை பத்தி அறிவு இருக்குது? நிறைய விஷயம் இருக்குது, எல்லாத்தையும் பேச டைம் பத்தாது. ஏன்னா இதை ஸ்கெட்ச் போட்டு ஒரு 6 மாசம் பிரசங்கம் பண்ணாதான் இது தெளிவா உங்களுக்கு விளக்க முடியும். அதனால ரத்தன சுருக்கமா நான் எவ்வளவு வேகமா சொல்லணுமோ அவ்வளவு சொல்லிடுறேன்.
அதனாலதான் பவுல் கொலோசை சபைக்கு தெசலோனிக்கே சபைக்கு எழுதுறாரு, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் என்றார். நல்லா அந்த வார்த்தையை கவனிங்க. என்ன அடைந்தவர்கள்? நிமித்தம் நம்பிக்கையற்றவளான மற்றவர்களை போல துக்கித்து அறிவில்லாம இருப்பது. ஏன்னா அறிவில்லாம இருக்கிறது தான் லாங் டைம் என்னது வேதனை. நிறைய பேர் பாருங்க அந்த வேதனையோடவே இருப்பாங்க, அந்த கலக்கத்தோட இருப்பாங்க, குழப்பத்தோட இருப்பாங்க. மரணத்தை பத்தி ஒரு குழப்பம் இருக்கும். பவுல் ஆவியானவரால் போடுற வார்த்தையை பாருங்க, நித்திரை. என்ன வார்த்தை? நித்திரை. மரணத்தை வேதம் சொல்லும் போதெல்லாம் ஒரு சில இடங்கள்ல மரணம்னு யூஸ் பண்ணுது. ஏன்னா அங்க இயேசு மரித்தார் என்பது மரணம். ஏன்னா அந்த மரணம் உனக்காகவும் எனக்காகவும் அவர் ஏற்றுக்கொண்டார். இயேசு சிலுவையில் எனக்காய் மரித்தார். அவர் மரித்து மரணத்தை ஜெயித்ததுனால மரணத்துக்கு இப்ப பேர் என்ன தெரியுமா? நித்திரை. எல்லாம் சொல்லுங்க, இயேசு மரணத்தை ஜெயித்ததுனால மரணத்துக்கு பேர் என்னங்க? நித்திரை. இயேசுவை விசுவாசித்து ஒருவன் இந்த உலகத்திலே அவன் மரித்தால் உலகத்துக்கு அது மரணம், உலகத்துக்கு அவர்களுக்கு அது முடிவு, உலகத்துக்கு அது ஒரு கடைசி விடை. ஆனால் இயேசுக்குள் ஒருவன் மரித்தால் அது கடைசி விடை அல்ல, மீண்டும் சந்திப்போம் என்கிற ஒரு நம்பிக்கை. ஹalleluya, hallelujah, glory to the Lord. அப்ப அந்த நல்லா புரிஞ்சுங்க, எங்கெல்லாம் வேதம் அதை எக்ஸ்போஸ் பண்ணுதோ அங்கெல்லாம் நித்திரைன்னு தான் சொல்லுது. நான் வாஸ்து வேதத்தை வாஸ்து உங்களுக்கு விளக்குனா நேரம் போதாது. ஆனா சுவாரஸ்யமான ஒன்று, கேட்கிறதற்கு மிகவும் ஆர்வமான ஒன்று. உங்களுக்கு தெரியும், யோவான் 11ஆம் அதிகாரம், லாசரு மரித்து விட்டான். செய்தி இயேசுவுக்கு போகிறது. வேணும்னே 2-3 நாள் அங்க தங்குறாரு. தங்கிட்டு சீசர் இடத்துல சொல்றாரு, நம்முடைய சகோதரனாகிய லாசரு மரித்து போன சொன்னாரு. ஏசப்பா எங்க யூஸ் பண்ணாலும் அவர் சூப்பரா யூஸ் பண்ணுவார். நித்திரையா இருக்கிறான், நான் போய் அவனை எழுப்ப போறேன்னு உடனே நம்ம சீசர்கள் தான் நம்மள மாதிரி ஆளாச்சே, அவங்க ரொம்ப கற்பூரம் உடனே யோசிச்சு சொன்னாங்க, ஆண்டவரே அவன் நித்திரையா இருந்தா அவனே எழுந்துப்பான் ஆண்டவரே, நம்ம போக வேண்டியதில்லை. அப்போ அங்க யோவான் பாயிண்ட் பண்ணி கேட்கிறார். என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் படுத்து ஓய்வெடுக்கிறத பத்தியே சொல்லாம மரித்து போனதை அன்று அப்படி சொன்னாரு. உண்மையாகவே இயேசுவை விசுவாசித்து மரிக்கிறவருடைய மரணம் முடிவானதல்ல, அது ஒரு நித்திரை. இப்ப பாருங்க, இயேசு வராரு, சொல்லிட்டு வராரு, சீசர்கிட்ட பேசிட்டே வராரு. வந்த உடனே கல்லறையில் நிக்கிறாரு. கல்லறையில் நின்னா எல்லாரும் கூட நின்று அழுகுறாங்க. இவர் முன்னாடியே நம்ம ஊர் ஜனம் தான் சொல்லுமே, ஆமா அவர் உயிரா இருக்கும் போது வரல, செத்த பிறகு வந்துட்டாரு. உயிரா இருக்கும் போது கஞ்சி ஊத்த வரல, செத்த பிறகு சொல்லுங்க பால் ஊத்த வந்துட்டாருல, குரல் நிறைய சொல்லுவாங்களே, அப்படி சொல்றாங்க நிறைய பேர். நீங்க வாசித்திருப்பீங்க, இயேசு கண்ணீர் விட்டார் லாசருவின் கல்லறையில. நிறைய பேர் இதை எப்படி எப்படியே பிரசங்கம் பண்றாங்க. இயேசு லாசர் மேல ரொம்ப அன்பா இருந்தாரு, அதனால கண்ணீர் விட்டாருன்னு. இயேசு எழுப்ப வந்துக்கிறாரு, அவர் ஏன் கண்ணீர் விடுறாரு? அங்க கண்ணீர் விட்டது லாசர் செத்து போனான்றதுக்காக கண்ணீர் விடல, அவர் தான் எழுப்ப வந்துக்கிறாரு. இந்த ஜனங்க அவரை விசுவாசியாததுனால அவருடைய அவிசுவாசத்தை குறித்து ஆண்டவர் கலங்கி கண்ணீர் விட்டார். இன்னைக்கு சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்பிக்கையற்றவர்களை போல நீங்க இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன பண்ணுவார்னா, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, பழைய வாழ்க்கையை முடிச்சிட்டீங்க, புது வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கிறீங்க, நம்முடைய ரட்சகராக இயேசு வரப்போறாருன்னு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்குது. அது எதிர்பார்ப்போடு இருக்கிற உங்களுக்கு அவர் வருகிற அந்த நாள் என்ன நடக்கிறதுங்கிற அறிவு வேணும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? பைபிள்ல நீங்க மோஸ்ட்லி நிறைய இடத்துல அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவன் என்ன பண்றாரு, நித்திரையா இருக்கிறான், எழுப்புறன்னு வந்துட்டாரு. லாசரின் கல்லறையில அருக நின்னுட்டு ஆண்டவர் என்ன சொன்னாரு, கல்லறையின் கல்லை என்ன பண்ணுங்க, அகற்றுங்க. அகற்றின உடனே ஆண்டவர் சொன்னாரு, லாசருவே உண்மையா தூங்குறவனை எழுப்புற மாதிரி எழுப்புறாரு. நம்ம கூட தூங்குறவனை எப்படி எழுப்போம்? எப்ப எழுந்து வா அப்படி சொல்லியா அந்த வார்த்தை ஆண்டவர் பயன்படுத்துறாரு. அப்ப லாசருவே எழுந்து வான உடனே வேதம் சொல்லுகிறது, மரித்தவன் எப்படி என்ன பண்ணனா, அப்படியே அவன் விழித்து எழுந்து வந்தான். அப்போ மரித்தவன் மரியாள் சொல்றான், அவன் செத்து 4 நாள் ஆச்சு, இப்பொழுது நாருமே. அப்போ மரித்த உடனே லாசருடைய சரீரம் எங்க இருந்தது? கல்லறையில் இருந்தது. லாசர் எங்க இருந்தாரு? லாசருடைய சரீரம் கல்லறையில் இருந்தது. லாசர் எங்க இருந்தாரு? அவர் எங்க இருந்தார் நமக்கு தெரியாது, எங்கேயோ இருந்தார். சரீரம் கல்லறையில் இருந்தது. இப்ப இயேசு எழுப்பின உடனே அற்புதம் நடக்குது.
அவருடைய ஆவி அவருடைய சரீரத்துக்குள்ளே நுழைந்து கனெக்ட் ஆகி அவரை எழுப்பி கொண்டு வருகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ உண்மையாவே மரணம் என்பது என்னன்னு சொன்னா ஒரு தற்காலிகமான ஒரு ஓய்வு. நித்திரைன்னு சொன்னா மரணம் என்பது சாதாரண நித்திரை அல்ல, அயர்ந்த நித்திரை. சில பேர் எழுந்துக்கவே மாட்டான் பாருங்க, அச்சு போட்ட மாதிரி தூங்குவா பாருங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க, அவன் அயர்ந்து தூங்குறாங்க, அவன் அயர்ந்து தூங்குறான் இல்லையா. லாசர் ஆதாம கூட ஆண்டவர் என்ன பண்ணாராம், அயர்ந்த நித்திரை வர பண்ணி ஆபரேஷன் பண்ணிட்டார். சோ இது ஒரு இந்த தூக்கம் என்பது உண்மையாகவே இது ஒரு தற்காலிகமானது, இது நிரந்தரமானது அல்ல. கர்த்தருடைய பிள்ளைங்க மரிக்கும் போது அந்த மரணம் நிரந்தரமானது அல்ல, தற்காலிகமானது. ஆனா நல்லா புரிஞ்சுங்க, மரணத்துல என்ன நடக்குது, மரணத்துல என்ன நடக்குதுன்னா, இப்போ வேதத்துல நிறைய பேர் மரித்திருக்கிறாங்க. மரிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு சம்பவம். மரணத்தின் போது என்ன நடக்குதுன்னா, இந்த சத்தியத்தை தெரியாதனால தான் இந்த தெசலோனிக்கே மக்கள் ரொம்ப கன்ஃபியூஸ்ல இருந்தாங்க, அழுதுகின்னு இருந்தாங்க, கலங்கி போனாங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய கேள்வி என்ன தெரியுமா, செத்த பிறகு என்ன நடக்கும், நம்ம எங்க இருக்க போறோம், நம்ம நிலைமை என்ன. நம்ம என்ன பாக்குறோம்னா, சரீரத்தை அடக்கம் பண்ணாங்களே, சரீரத்தை மட்டும்தான் பாக்குற மொழிய, அவங்களுக்கு என்ன ஆச்சு நமக்கு தெரியாது, எங்க இருக்கிறாங்க. இதுக்கு பல பேர் பல விளக்கம் கொடுக்கறாங்க. ஆனா இன்னைக்கு வேதத்திலிருந்து வேத சத்தியத்தை உங்களுக்கு அப்படியே பேசுறேன். முதலாக கர்த்தராகிய இயேசுவின் மீது விசுவாசம் வைத்து, என வாசிக்க நேரம் இல்லை, அதனால வேகமா வசனத்தை சொல்லிட்டு போறேன். இது அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தேவான் முதல் இரத்த சாட்சி. அவன் ஆண்டவருக்காக வைராக்கியமா நின்று ஆண்டவருக்காக சாகும் போது அவனை எல்லா கல்லால் என்ன பண்றாங்க, அடிக்கிறார்கள். அப்படி அவனை கல்லால் அடிக்கும் போது 60ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க. 7:60. அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி செத்து போனான்னு வரலங்க, இப்படி சொல்லி மரித்து போனான்னு சொல்லல வேதம், இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசுவை விசுவாசித்து ஒருத்தன் மரிக்கிறான்னா அது வெறும் உலகம் சொல்ற மரணம் கிடையாதுங்க, தற்காலிகமான ஒரு நித்திரை. அப்போ மரித்து போனான், அப்ப இப்படி சொல்லி மரித்து போனான்னு வேதம் சொல்ல, இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். நித்திரன்னு சொன்னா அவன் ஆவிக்கு கிடையாது, அவன் ஆவி நல்ல கான்சியஸோடு இருக்குது. நமக்கெல்லாம் என் பேர் என்னது, நம்ம எல்லாம் ஆத்துமாக்கள் இல்லையா. ஆவியும் ஆத்மாவும் ஒன்னா இணைஞ்சா நமக்கு பேர் ஆத்மா. எத்தனை ஆத்மா வந்தாங்க, எத்தனை ஆத்மா ரட்சிக்கப்பட்டாங்கன்னு கேட்கறல, அது அவங்க உடம்பை மீன் பண்ணலங்க, அவங்க ஆவியை மீன் பண்றோம். ஐ மீன் அவங்களுடைய உண்மையான நபரை மீன் பண்றோம், அவங்க தான் உண்மையான பர்சன். சோ மரணத்தின் போது சரீரம் ஆழ்ந்த உறக்கத்துக்குள் போகிறது, ஆவியும் ஆத்மா எங்க போகுது, எங்க போகுது. இங்க பாருங்க, ஸ்தேவான் என்ன சொல்றான், எப்படி சொல்றான். 60ஆம் வசனத்தை ஒரு விசுவாசிங்க. அவனோ முழங்கால் படியிட்டு இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். நித்திரை அடைந்தானா உடம்பு நித்திரை அடைஞ்சிருச்சு. அவன் எங்க போனான், எங்க ஸ்தேவான் எங்க போனான். 59ஆம் வசனத்துல ஆன்சர் இருக்குது பாருங்க. 59ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும், நல்லா புரிஞ்சுங்க, என்று சேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லெறிந்தார்கள். நல்லா புரிஞ்சுங்க, நல்லா தெரியும் இந்த இடத்துல இயேசு எல்லா இடத்திலும் போய் பரலோகத்தில் உட்கார்ந்தவர் ஸ்தேவான் மரிக்கும் பொழுது எழுந்து நிற்கிறார் சிங்காசனத்திலிருந்து. ஏன்னா அவருக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்த தன்னுடைய பாச சீசனை வரவேற்கிறதற்கு பரலோகத்தில் எழுந்து நிற்கிறார். அப்போ ஸ்தேவானுடைய ஆவி எங்க போகுது, பரலோகத்துக்கு போகுது. அவன் உடம்பு என்னாச்சு, நித்திரை ஆயிடுச்சு. அவனுடைய சரீரம் நித்திரை அடைந்து விட்டது. சரீரம் கல்லறையில அடக்கம் பண்ணி நித்திரை ஆகிவிட்டது. அவன் பரலோகத்துக்கு போயிட்டான். இப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இப்படி நினைச்சுக்கிறாங்க, செத்த உடனே நேரடியாக பரலோகத்துக்கு போக மாட்டாங்க, உத்தரிக்க ஸ்தலம்னு ஒன்று இருக்கும்,
அங்க இடையில அவங்கள வச்சு பரிசுத்தப்படுத்தி அவங்கள சரி பண்ணி அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. பைபிள்ல அதுக்கு சப்போர்ட்டே கிடையாது, எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைங்க மரித்தால் அவங்க நல்ல கான்சியஸோடு, நல்ல உணர்வோடு, புரிதலோடு, நல்ல நிலைமையில அவங்க தேவனோடு வாழ்வார்கள், என்றென்றும் வாழ்வார்கள். ரட்சிக்கப்பட்டவன் என்றொன்று தேவனோடு வாழ்வான், ரட்சிக்கப்படாதவன் என்றென்றும் பாதாளத்தில் போய் வேந்து கஷ்டப்படுவான். ஆனா அவங்க 2 பேரும் உடல் எங்க இருக்கும்? கல்லறையில இருக்கும். அதான் லாசரு ஐஸ்வர்யவான் கதையில நம்ம வாசிக்கிறோம். இயேசு அழகா சொன்னாரு, ஒரு பணக்காரர் தான், ஒரு ஏழை இருந்தான். 2 பேருமே முதல்ல ஏழை செத்துட்டான். ஏழை செத்த உடனே அவனுக்கு பிரம்மாண்டமான மோள தாளம் வைத்து பெரிய பிரம்மாண்டமான ஃபியூனரல் நடக்கல. அவன் செத்தான், அவ்வளவுதான். அவனை அடக்கம் பண்ணான்னு கூட சொல்லல பைபிள்ல. அவன் உடம்புக்கு என்னாச்சுன்னு தெரியாது, ஆனா அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியும். அவன் பரலோகத்துக்கு தேவதூதனால் எடுத்துக்கொள்ளப்பட்டு போனான். இப்ப லாசரு செத்தான், அவனுக்கு அடக்கத்தை சொல்றாரு. அடக்கம் பண்ணப்பட்டான். ஸ்கிரீன் இன்னொரு இடத்துல ஓபன் ஆகுது, பாதாளத்துல வேதனைப்படுறான். அப்ப நல்லா புரிஞ்சுங்க, இயேசுவை விசுவாசித்து உண்மையா அவருடைய பிள்ளையா வாழ்ந்தா மரிக்கும் பொழுது உன் உடம்பு மட்டும்தான் நித்திரையா இருக்கும், கல்லறையில அது அடக்கம் பண்ணப்பட்டிருக்கும். கல்லறை என்ற வார்த்தை என்ன தெரியுமா? அது எங்கிருந்து வருதுன்னு சொன்னா டார்மெண்ட்ரி அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. டார்மெண்ட்ரி என்னன்னா, இப்ப நாங்கெல்லாம் வந்து சேர்ந்து ஸ்கிரிப்சர் யூனியன் போனோம். அங்க போகும்போது உங்களுக்கு சிங்கிள் பெட்டா டார்மெண்ட்ரியா? அப்போ பணக்காரனுக்கு வந்து சிங்கிள் பெட்டு மாதிரி அவன் தனியா ஒரு இடத்துல அடக்கம் பண்ணப்படுவான். ஏழைங்க என்ன பண்ணுவாங்க? நிறைய பேர் அடக்கம் பண்ணப்படுறதுல அடக்கம் பண்ணுவாங்க, அது டார்மெண்ட்ரி. அவர் தனி பெட்ரூம்ல படுப்பாரு, நம்ம டார்மெண்ட்ரி எல்லாரும் படுத்துனுக்கிற இடத்துல. இப்ப மேரியம் எங்க இருக்காங்க? டார்மெண்ட்ரியில படுத்துட்டு இருக்காங்க. அவங்க சரிகிறாங்க படுத்துட்டு இருக்குது, அதையும் தெளிவா சொல்லிடுறேன். அவங்க எங்க இருக்கிறாங்க? தேவனுடைய எத்தனை பேர் அதை கன்ஃபார்மா சொல்றீங்க? ஆமா உண்மைதானே. இன்னும் புரியலன்னா நான் இன்னும் கூட விளக்கமா நிறைய வசனங்கள் சொல்றேன். செத்த பிறகு நீங்க யாரும் அப்படியே நீங்க கோமா ஆயிடுவீங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. அப்படி நினைச்சா அதனாலதான் நீங்க குழப்பத்தில் இருக்கிறீங்கன்னு பவுல் சொல்றாரு. உடம்பு தான் கோமாவில் ஆயிடும், உடம்பு தான் அன்கான்சியஸ் ஆயிடும், உடம்புக்கு தான் உணர்வு இருக்காது, உடம்புக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா ஆவி நல்ல கான்சியஸோடு, நல்ல உணர்வோடு. அதனாலதான் இந்த உலகத்தில் இருக்கும்போது பரிசுத்தமா வாழணும். பரிசுத்தமா வாழனா பரலோகத்துக்கு போறதுக்கான ஒரு ஊக்கம் அந்த ஆவியில நமக்கு உண்டாகும். அவருக்கு பிரியமா வாழணும், பாவ வாழ்க்கையை விட்டு வாழணும். அவருக்கென்று ஒரு டெடிகேட்டட் லைஃப் வாழ்ந்தீங்கன்னா நீங்க சாகும்போது உங்களை தேவதூதர்கள் வந்து பரலோகத்தில் கொண்டு செல்வார்கள். ஹalleluya, glory. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. அப்போ செத்த பிறகு உடம்பு மட்டும்தான் கான்சியஸ் அற்றதா இருக்கும், உணர்வற்றதா இருக்கும், ஆவி கிடையாது. ஏனோ பாதாளத்துல ஐஸ்வர்யவான் வேதனைப்படுறான், அவன் உடம்பு அடக்கம் பண்ணிட்டாங்க. அவன் சொல்றான், நான் இங்க வேதனைப்படுறேன், ஒரு சொட்டு தண்ணியும் வாயில ஊத்துனா என் நாக்கு குளிர்ன்றான். அப்ப நல்லா புரிஞ்சுங்க, நீங்க நினைக்கிற மாதிரி ஆவியில நம்ம ஏதோ பர்சனாலிட்டி இல்லாம, ஒரு நபரத்துவம் இல்லாம இருக்க மாட்டோம். நல்ல நபரோடு, நல்ல நிதானத்தோடு நினைவுலாம் இருக்கும், ஞாபகம் இருக்கும். நம்ம வீட்டை நினைப்போம், வீட்டில் ஊர்ல இருக்கிறவங்களை பத்தி நினைப்போம். ஏன்னா ஐஸ்வர்யவான் சொல்றானே, லாசருவை கொஞ்சம் அனுப்புங்க, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு, அவங்களாம் ஆண்டவரே தெரியாம மனம் திருப்பாம அவன் உலகம் தான் பெருசுன்னு நினைச்சுன்னு வாழறான். அவனுக்கு சொன்னாக்கா செத்து போனவன் ஒருத்தன் சொன்னா உயிரோட அவன் வந்து நம்புவான்றான். அப்படின்னா பாத்துங்க எந்த அளவுக்கு வேதம் தெளிவா சொல்லுதுன்னு. அப்போ பரலோகத்திலிருந்து வந்த செய்தி என்ன தெரியுமா? அங்க என்னை பத்தி சொல்றதுக்கு நான் ஊழியக்காரர்களையும் தீர்க்கதரிசிகளை வைத்திருக்கிறேன், அவங்களுக்கு அவன் சமைச்சு கொடுத்தாதான் இங்க வர முடியும். அவங்க வர வார்த்தையை கேட்கலனா செத்து போனவன் ஒருத்தன் போய் சொன்னா கூட நம்ப மாட்டாங்கன்னார் ஆண்டவர். இன்னைக்கு இதெல்லாம் சொன்னா நம்மள பைத்தியக்காரன் இந்த உலகம் நினைக்குது. ஆனா நல்லா புரிஞ்சுங்க, மரித்த பிறகு உடம்பு தான் அன்கான்சியஸ், உடம்புக்கு தான் உணர்வு இருக்காது, உடம்பு தான் செயலற்று இருக்கும். ஆனா ஆவி நல்ல செயலோடு இருக்கும், நல்ல உணர்வோடு இருக்கும், பார்க்கும், பேசும், ஞாபகப்படுத்தும், கண்டிப்பா ஞாபகப்படுத்துவாங்க, நினைப்பாங்க. ஏன்னா நல்லா புரிஞ்சுங்க, வேதத்துல நிறைய ஆதாரம் இருக்கு அதுக்கு. மரித்து போன எவரும் அதனால்தான் பவுல் சொல்றாரு பிலிப்பியர் 1 அதிகாரத்துல, தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. 23 வசனம். அதிக ஆசை உண்டு, எனக்கு ரொம்ப பிரியமா இருக்குது, இவ்விரண்டிலும் நெருக்கப்படுறேன்றார். என்ன சொல்றாரு? இந்த உடம்புல வாழ எனக்கு ரொம்ப ஆசை. அப்படி வாழ்ந்தா இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் பிரயோஜனமா இருப்பேன், உங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லுவேன். அதனால எனக்கு கிரிகைக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் எங்க போனாலும் இயேசுவை பத்தி நான் சொல்றேன். ஏன்னா இயேசுவை பத்தி சொன்னா
இந்த உலகத்தில் வாழும்போது எனக்கு பரலோகத்தில் பலன் பாயிண்ட் கூடிக்கிட்டே இருக்கும். நல்லா கை தட்டுங்களேன். அல்லேலூயா. எங்க அம்மாவுடைய நோட்டீஸை வைக்க போனேன் பல்லாவரத்தில். எங்க மாமா இருக்காரு, வயது சென்று எவ்வளோ முறை சொல்லியிருக்கிறேன், என் சொந்தங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டு இயேசுவா பிள்ளையா வாழணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா அவங்க ரட்சிக்கப்பட்டா எனக்கும் ஒரு பலன் கிடைக்குமே மேலே. எங்க அப்பா எனக்கு ஜீவ கிரீடத்தை வச்சிருப்பார்ல, அதனால சொன்னேன். போகும்போது அவருக்கு சொன்னேன், கடைசி நிமிஷம் வாழ்க்கையை மாத்திங்க, ஆண்டருக்கு ஒப்பு கொடுங்க, ஞானஸ்தானம் கண்டிப்பா எடுங்க, உங்களுக்கு நான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன் எல்லாம் சொன்னேன். அவர் முரட்டாட்டம் பிடிச்சாரு பல முறை. ஆனா போன முறை நோட்டீஸ் கொடுக்கும்போது சொன்னாரு, நான் கண்டிப்பா எடுத்துக்கிறேன் பாரு. இன்னைக்கு அவருக்கு ஞானஸ்தானம், அவருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து ஞானஸ்தானம் எடுத்து எனக்கு வீடியோ எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம். ஏன் தெரியுமா? பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கு. பவுல் அதுக்கு தான் ஆசைப்பட்டாரு. இங்க வாழ்ந்தாக்கா வடகறி சாப்பிடுவேன், பாயா சாப்பிடுவேன், முட்டை சாப்பிடுவேன், அதுக்கு இல்லை. சரீரத்தில் வாழ்வதனால எனக்கு ரொம்ப ஆசை. வாழ்ந்தா இயேசுக்காக வாழ்வேன், இயேசுக்காக வாழ்ந்தா மரிக்கும் போது இயேசுவோடு போய் வாழ்வேன். அப்ப தேகத்தை விட்டு கர்த்தருடைய பிள்ளைங்க பிரிஞ்சு அடுத்த நிமிஷம் எங்க இருப்பாங்க? அங்க போவாங்க. சரீரம் எங்க இருக்கும்? கல்லறையில இருக்கும். அது கூட தற்காலிகமா. ஏன்னா அவர் வரும்போது அதை டீட்டெயிலா சொல்றார் பவுல். மரித்தோர் அழிவில்லாதவர்களா எழுந்திருப்பார்கள். சாவுக்குரிய இந்த சரீரம் சாவாமையை தரித்துக் கொள்ளும், அழிவுக்குரிய இந்த உடல் அழியாமையை தரித்துக் கொள்ளும், மரணம் ஜெயமாக விழுங்கப்படும். அந்த நாளை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதனாலதான் சரீர பிரகாரமா துக்கப்பட்டாலும் எங்களுக்கு பெரிய ஆறுதல் உண்டு. எங்களை ஆறுதல் படுத்துகிறவர் தேவன். ஏன்னா அவங்க உடம்பு தாங்க தற்காலிகமா படுத்துனுக்குது. நம்ம போய் டாமெண்ட்ரியில போய் பார்த்துட்டு வந்தோம். இன்னைக்கு கூட காலையில் டாமெண்ட்ரிக்கு போனோம். டாமெண்ட்ரி நல்லா மொழி கிழகி நல்லா பக்காவா பூலாம் போட்டு வந்துக்கிறோம். அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவங்க உடலுக்கு ஒன்றும் அது புரியாது. ஆனா மேல இருக்கிற அவங்க நல்ல கான்சியஸோடு இருப்பாங்க. இங்க இருக்கிற நமக்காக ஆண்டவர்கிட்ட வேண்டுவாங்க, அங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஏன்னா பாதாளத்தில் இருக்கிற ஐஸ்வர்யவான ஆண்டவர்கிட்ட வேண்டானே. அப்படியானால் ஆண்டவரே, எனக்கு 5 பேர் சகோதரர்கள் உண்டு, அவங்க வேதனை உள்ள இந்த இடத்துக்கு வராதபடி நீங்க லாசர் அனுப்பணும். அவன் வேண்டும் போது பரலோகத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த சபைக்காக, எனக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக, உறவுகளுக்காக நாம் அவரை அறிந்து அவருக்காக வாழ வேண்டும் என்கிற ரட்சிப்புக்காக அவங்க நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருப்பார். எவ்வளவு பெரிய ஒரு ஆறுதல் பாருங்க. நாங்க நம்பிக்கையற்றவர்கள் போல அழல. ஒரு நாள் இருந்தாங்க, திடீர்னு ஊருக்கு போயிட்டாங்க, இப்படி திடீர்னு சொல்லாம கொள்ளாம போயிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப கொஞ்சம் வருத்தம். ஆனா அவங்க எங்க போயிருக்காங்க? பெட்டர் பிளேஸ் போயிருக்காங்க, சூப்பர் பிளேஸுக்கு போயிருக்காங்க. சீக்கிரத்தில் என் ஆண்டவர் வரப்போறாரு. வரும்போது இந்த அழிவுக்குரிய சரீரம் அழியாமையை தரித்துக் கொள்ளும், சாவுக்குரிய இந்த சரீரம் சாவாமையை தரித்துக் கொள்ளும். மர்வமாக்கப்பட்டவர்களாய் மகிமையோடு கூட திரும்பி வர போறார்கள். அப்பொழுது நானும் மர்வமாக்கப்பட்டவனாய் அவர்களை சந்திப்பேன். இவ்வளவுதான உங்க ஆமென்? இவ்வளவுதான உங்க நம்பிக்கை? இவ்வளவுதான உங்க எதிர்பார்ப்பு? ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, சாவை பத்தி யாரும் பயப்படாதீங்க. இங்க கண்ணை முன்னாங்க, கண்ணை திறப்பேன். ஏன்னா பவுல் அப்படிதான் சொல்றாரு. நிறைய வசனங்கள் சொல்ல நேரம் இல்லை, சொல்ல நேரம் இல்லைன்னு ஒண்ணு சொல்லின்னு வரேன். ஒரு 3 வசனம் மட்டும் சொல்லிடுறேன். அதை நல்லா ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டுனா அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் சொல்ல வேண்டியதை கரெக்டா சொல்லிட்டேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் பவுல் வந்து சொல்றாரு, ரொம்ப அழகா சொல்றாரு. எடுங்க 2 கொரிந்தியர் 5 3ஆம் வசனம், 4ஆம் வசனம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் தவிக்கிறோம், இல்ல அந்த வசனம் கூட இல்லை. நான் இது நிறைய அது போன இன்னும் நிறைய சொல்ல வேண்டியிருக்கும். 2ஆம் வசனம், ஏனெனில் இந்த கூடாரத்திலே ஆமென் அல்லேலூயா. 1ஆம் வசனம், பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் இதுல ஹைலைட்டிங்கான வசனம் 7ஆம் வசனம் படிங்க. இந்த தேகத்தில் குடியிருக்கையில், எல்லாம் சொல்லுங்க, இந்த தேகத்தில் குடியிருக்கையில். இப்ப எங்க இருக்கிறாங்க? இந்த தேகத்துல குடியிருக்கிறோம், இந்தியாவில் இருக்கிறோம், குறிப்பா சென்னை பட்டணத்தில், தமிழ்நாட்டில் இருக்கிறோம், சென்னையில் இருக்கிறோம். நம்ம அட்ரஸ் என்னன்னு தெரியும். எங்க இருக்கிறோம்? இந்த தேகத்தில் இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த தேகத்தில் நம்ம என்ன இருக்கிறோங்க? குடியிருக்கிறோம். இப்போ நான் இங்க குடியிருக்கிறேன், திடீர்னு என் பொண்ணு கூப்பிடான்னு வச்சுங்க, இங்கிருந்து நான் காலி பண்ணிட்டு அங்கே போயிட்டு வச்சுங்க,
இங்கே வீடு என்ன இருக்கும்? காலியாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த சரீரம் கூட. சரீரம் என்பது ஒரு வீடு. இங்கே குடியிருக்கிறோம். இப்போ தேகத்தை விட்டு பிரிந்தா கர்த்தரிடத்துல போய் குடியிருப்போம். ஒரு சொல்லுங்க. இயேசு போகும்போது சொல்றாரு, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்குது, அப்படி இல்லாத இருந்தாலும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன். நல்லா புரிஞ்சுங்க. நமக்கு ஒரு வீட்டில் குடியிருக்கிற மாதிரி இந்த கூடாரத்துக்குள்ள குடியிருக்கிறோம். அது ஆங்கிலத்தில் ரொம்ப சூப்பராக வருது. தமிழில் கொஞ்சம் அப்படி நமக்கு புரியாத மாதிரி வருது சில வார்த்தைகள்லாம். ஆங்கிலத்தில் absent from body present with the Lord அப்படின்னு வருது. if you are absent from body, இந்த பாடியை விட்டு நீ வெளியே போனேன்னா அங்கே ப்ரெசன்ட் ஆகிடுவேன். இங்கே ஆப்சண்ட் ஆனால் அங்கே ப்ரெசண்ட்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ நம்ம பையனை ஸ்கூலுக்கு அனுப்புகிறல்ல, அங்கே என்ன பண்ணுறாங்க? அட்டெண்டன்ஸ் எடுக்கிறாங்க. வந்துட்டானா? வந்தா யாரு? வந்தா என்ன பண்ணணும்? ப்ரெசண்ட்டு. இப்போ நம்ம போல அங்கே என்னது? ஆப்சண்ட்டு. அங்கே ஆப்சண்ட்னா நான் இங்கே இருக்கிறேன்னு அர்த்தம். இங்கே ஆப்சண்ட்னா அங்கே ப்ரெசண்ட் ஆகிட்டேன்னு அர்த்தம். கையை தட்டுங்க, கரங்களை மகிமைப்படுத்துங்க. அப்போ யாரும் பயப்படாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இங்கே ஆப்சண்ட் ஆனா அங்கே ப்ரெசண்ட் ஆகிடும். இப்போ அம்மா இங்கே ஆப்சண்ட்டு, அங்கே மேரி ரமானா ப்ரெசன்ட் சார் அங்கே சொல்லுவாங்க. இங்கே மேரி ரமானா ஆப்சண்ட், வரல. எங்க? அவங்க அங்கே போயிட்டாங்க, அங்கே ப்ரெசண்ட்டு. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, பைபிள் எவ்வளோ தெளிவாக சொல்லுது பாருங்க. ஏசப்பா பிள்ளைங்க இங்கே இருந்தால் அவருக்காக இருப்பாங்க, இங்கே ஆப்சண்ட் ஆனா அவரோடு போயிருப்பாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ ஏசப்பாவுக்காக இங்கே இருந்தா மரிக்கும் போது ஏசப்பாவோடு போயிருப்பேன். அல்லேலூயா. அதுக்கு தாங்க தலை. அதனால தான் பாடாப்படுத்துகிறோம். ரட்சிக்கப்படு, இயேசுவை ஏற்றுக்கோ, பாவத்தை விட்டு வா, அவர் உனக்கு கிருபை கொடுக்குறாருன்னு ஏன் சொல்கிறோம்? உலகத்தை நம்பி வாழாத, தற்காலிகமான வாழ்க்கை. ஒன்று நீ ஏசப்பா பிள்ளையாக இருந்தால் நித்தியமாக அவரோடு வாழ்வேன், இல்லைன்னா நரகத்தில் போய் கஷ்டப்படுவேன். எல்லா உணர்வு கான்சியன்ஸ் எல்லாம் இருக்கும், உடம்பு மட்டும்தான் அன்கான்சியஸில் இருக்கும். ஆனால் உனக்கு நீ அன்கான்சியஸாக தெளிவாக இருப்பேன். இன்னும் கூட ஆழமாக ஒரு உதாரணம் சொல்கிறேன், சொல்லிட்டு முடிக்கிறேன். ஏன்னா இந்த உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கலன்னா அப்புறம் கஷ்டமாயிடும். ஏசப்பாவுக்கு மரணத்தில் என்ன நடந்ததோ அதே தான் நமக்கு நடக்கும். ஒரே ஒரு வசனம் எடுத்துங்க, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் வாங்க. இயேசு செத்த உடனே அவருடைய உடம்பு எங்கே இருந்தது, அவர் எங்கே இருந்தார் பார்த்துருவோம். ரொம்ப அழகாக பேதுரு அதை சொல்கிறார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18 வசனம். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவர்களாய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியில் அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு எப்படி இருக்குது பாருங்க. இங்க பாடி அவருக்கு கல்லறையில் வச்சுட்டாங்க, அது கல்லறையில் தூயினுக்குது. அவர் எங்க இருந்தாரு? அவர் எங்க இருந்தாருங்க? நல்ல கான்சியஸோடு போய் பிரசங்கம் பண்ணுகிறாருங்க. நல்லா புரிஞ்சுங்க, ஒன்று இங்கே பிரசங்கம் பண்ணுறாரு, இல்லைன்னா அங்கே போய் பிரசங்கம் பண்ணுறாரு. கர்த்தருடைய பிள்ளைங்க கூட ஒன்று இங்கே துதிப்பாங்க ஆண்டவரை, இங்கே விட்டுட்டா மகிமையில் என்றென்றும் அவரை போய் துதித்து கொண்டே இருப்பாருங்க. இப்போ ஏசப்பாவுக்கு நடந்த எனக்கு நடக்கும். ஏசப்பா மரிக்கும் போது என்ன நடந்தது? அவர் பாடி எங்கே இருந்தது? என்னங்க இப்படி இருக்கிறீங்க? கிறிஸ்தவ தானே நீங்கள் தெசலோனிக்க சபை மாதிரி ஆகிடாதீங்க. குழப்பத்திலையும் கன்ஃபியூஷன்லையும் அப்படியே பயத்திலும் ஐயோயோ செத்துட்டாங்களே இன்னும் ஆகிடுமோ நினைக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் நம்பிக்கை உள்ளவர்களாய் மாறணும். இன்னும் நிறைய இருக்குது பைபிளில், அது சொல்கிறதுக்கு நமக்கு காலம் போதாது. நல்லா புரிஞ்சுங்க, ஆப்சென்ட் ஃப்ரம் த பாடி பிரசன்ட் வித் த லார்ட். இங்கே கண்ணை மூடினால் அவருடைய ராஜ்யத்தில் நாம் கண்களை திறப்போம், மகிமையோடு என்றென்றும் இருப்போம். அவர் வரும்போது இன்னும் கூட நம்பிக்கையாக சொல்கிறேன், அவர் வரும்போது நம்முடைய சரீரம் என்ன ஆகும்? அழிவில்லாததாய் மகிமைப்படுத்தப்பட்டு ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா நமக்கிட்ட அதை மீட்டு திரும்பவும் கொடுக்க போகிறார். மகிமையின் சரீரமாய் நமக்கு திரும்ப கிடைக்க போகிறது. அது வரைக்கும் சரீரம் தூங்கும், நான் அங்கே அவரை தரிசித்து கொண்டிருப்பேன், ஆராதித்து கொண்டிருப்பேன், நல்ல நிலையில் இருப்பேன். ஒரு அல்லிலே சொல்லுவோமா? தூங்குற சரீரத்தை அவர் வரும்போது அதான் பைபிள் சொல்லுது. என்ன அழகாக பவுல் சொல்கிறார் பாருங்க. அன்றியும் சகோதரரே, என்ன வார்த்தை பயன்படுத்துகிறாரு? நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நம்பிக்கையற்றுள்ளான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. துக்கமோ குழப்பமோ ஏன் வருது? சத்தியத்தை அறியாததினால் வருது. சத்தியத்தை அறிந்த பிறகு துக்கம் ஒரு சைடு இருந்தாலும்
மிகுந்த நம்பிக்கை, மிகுந்த விசுவாசம், ஹல்லேலூயா, மிகுந்த மகிழ்ச்சி நமக்கு இருக்கிறது. ஏன்னா மரணம் என்பது கடைசி விடை கிடையாது. மீண்டும் சந்திப்போம் என்கிற ஒரு வாழ்த்துதலோடு அவர்களை நாம் அனுப்பி வைக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம ஐயோ, சில பேர் சொல்லுவாங்க கடைசி விடை கொடுத்து அனுப்புங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க யாருமே கடைசி விடை கிடையாதுங்க. திரும்பவும் சந்திப்போம். எல்லாரும் எழுந்திருப்போமா? ஆண்டவரை பற்றி அந்த ஒரு அடியை பாட போகிறோம். மீண்டும் சந்திக்க போகிறோம். ஜோதி தோன்றும் ஒரு தேசம் உண்டு, விசுவாச கண்களால் காண்கிறோம். நம் பிதா அழைக்கும் பொழுது நாம் அவரை நாம் சந்திக்க போகிறோம். இந்த பாடலை பாடின பிறகு நம் மத்தியில் இருக்கிறதான தேவ ஊழியர் சங்கரையா அவர்கள் ஜெபித்து இந்த கூட்டம் ஆசீர்வாதத்தோடு முடியும். தேவ ஊழியர் சங்கரையா அவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த பாடல் உங்களுக்கு தெரியும், நல்லா புரிஞ்சுங்க. இதில் இந்த பாட்டில் வரக்கூடிய வரிகள்லாம் பாருங்க, அந்த நம்பிக்கையை பிரதிபலிக்கிற பாடல்கள். இன்பராய் ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது? ஒரு நாள் நம்ம யாரெல்லாம் நம்ம அன்புக்குரியவர்களை இழந்திருக்கிறோமோ அவங்கள மீண்டும் சந்திப்போம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் மீண்டும் எனக்கு அன்பானவர்களை, நான் நேசித்தவர்களை நான் சந்திக்க போகிறேன். அந்த பாட்டை ஸ்கிரீன்ல போடுங்கப்பா. எல்லாரும் பாட்டோம், நம்பிக்கையோட விசுவாசத்தோட நம்ம பாட போறோம். தயவு செய்து ஸ்கிரீன்ல போடுங்க. இந்த பாடலை நீங்களும் அதை உணர்ந்தவர்களாய் நீங்க பாடுங்க. ஜோதி தோன்றும் ஓர் தேசம் உண்டு, விசுவாச கண்களால் காண்கிறோம். நம் பிதா அழைக்கும் பொழுது நாம் அங்கே வசிக்க செல்லுவோம். இன்பராயிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அந்த வான்கரையில் ஆமென், ஹல்லேலூயா. விண்ணோர் கீதங்களை பாடுவோம். துக்கம் யாவும் அற்று மகிழ்ந்து கர்த்தரில் ஆறுதல் அடைவோம். எல்லாரும் பாடுங்க. இன்பராயிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். இன்பராயிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். நம் பிதாவின் அன்பை நினைத்து அவரில் மகிழ்ந்து பூரிப்போம். மீட்பின் நன்மைகளை உணர்ந்து அவரை வணங்கி துதிப்போம். எல்லாரும் சொல்லுவோமா? இன்பராயிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். இன்பராயிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அந்த மோட்சக்கரை அடைந்து வானசேனையுடன் களிப்போம். நம் தொல்லை யாத்திரை முடித்து விண்கிடத்தை
சந்திப்போம் இன்பராயிலே. எல்லாரும் ஒரு மனதோடு மோட்சக்காரை நம்பிக்கையோடு நாம் நாம் மீண்டும் அவர்களை சந்திப்போம். இன்பராயிலே மோட்சக்காரில் நாம் சந்திப்போம். சாவற்றோர் பூரிக்கும் தேசத்தில் சந்திப்போம், ஆடுவோம் ஆளுவோம். துக்கம் நோவழிந்த ஸ்தலத்தில் நலமாய் நாம் இளைப்பாறுவோம். இன்பராயிலே மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம். இன்பராயிலே மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம். மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது? இங்கே தற்காலிகமாய் குடியிருக்கிறோம், ஒரு நாள் என்றென்றும் அவரோடு போய் நிரந்தரமாய் குடியிருக்க போகிறோம். absent from the body, present with the Lord. இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை முடிக்கும் போது அவரோடு நாம் வாழப் போகிறோம். ஹல்லேலூயா. கண்களை மூடின நிலையில் இருப்போம். நம்ம மத்தியில் இருக்கிற சங்கரையர் அவள் வந்து ஜபித்து ஆசீர்வாதத்தோடு நம்ம முடிவு ஜபிக்கலாம். ஹல்லேலூயா. கண்ணை மூடி ஜபிக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம்ப்பா. இதில் ஆறுதலின் தெய்வமே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அருமையான தாயார் ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரே இந்த ஜெப கூடிலே கலந்து கொள்ள முடியாய் நீர் கொடுத்த கிருபைக்காயும் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம்ப்பா. அருமையான தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு வல்லமையாய் வெளிப்பட்டதுக்காய் சோத்திரம். விசேஷம் உடைய வருகை குறித்து நீர் ஆண்டவரே தெளிவாய் பேசினதுக்காய் சோத்திரம். என்னமாய் ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத மக்கள் இந்த சத்தியத்தை கேட்ட அருமையான பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொள்ளட்டும் ஐயா, உம்மை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. இன்னும் இந்த சபை ஆண்டவரே வளர உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான ஊழியரை ஆறுதல் படுத்துங்கப்பா. அந்த தாயார் இருக்கிற இடத்துல ஆண்டவரே ஆறுதலை அனுப்பி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கெல்லாம் வேதம் வாசித்தார்களோ, எங்கெல்லாம் ஜெபித்தார்களோ, எந்தெந்த அறையிலே ஆண்டவரே மக்களுக்காக ஜெபித்தார்களோ, அதிலெல்லாம் உடைய ஆறுதலின் தகப்பன் தெய்வம் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசுவாச மக்களுக்காய் ஆண்டவரே, உடன் பிறந்த சகோதரிகளுக்காய் வந்திருக்கிற ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மட்டுமா இந்த கூட்டத்தை நீ தொடக்க முதல் முடிவரை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தபடினால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எட்ட சத்தியத்தின்படி நாங்களும் ஒரு நாள் முகமுமாய் அவர்களை பார்ப்போம் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு காணப்படுகிறோம் அப்பா. ஆறுதலின் தேவன் மீண்டுமாய் நாங்கள் ஒப்புக்கொடுகிறோம். எங்களை ஆறுதல் படுத்துவீராக. உடைய வார்த்தை அனுப்பி ஆறுதல் படுத்துவீராக. சபை மக்களை ஆறுதல் படுத்துவீராக. ஊழியக்கார குடும்பத்தை ஆறுதல் படுத்துவீராக. உடைய சொந்த பந்தங்களை ஆறுதல் படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஆறுதல் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவர் மேலும் விசேஷமாக இந்த உலக வாழ்வை முடித்து நித்தியத்தில் ஆண்டவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய அன்பு தாயார் மேரியம்மாளுடைய ஆவியோடும் ஆத்துமாவோடும் ஆலத்துவத்தோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். 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 God bless. அல்லேலூயா, துதி மகிமை என்று இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்று இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
என்று இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்று இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
நம்பிக்கையின் தூணாக மேரி அம்மா நிமிர்ந்து நின்றார்கள். FGCC தேவாலயத்தின் தோட்டத்தின் பாசமலராக, கருணையின் வடிவாக, கவனிப்பு மற்றும் வழிகாட்டுபவராகவும் குடும்ப ஒற்றுமை காக்க அம்மா வழிநடத்தினார்கள். ஒருபோதும் மறையாத அன்பின் வடிவாக பரலோக பிதாவின் அரவணைப்பில் அம்மா இப்பொழுதும் மகிமையோடு வசிக்கிறார்கள். அன்பால் சூழப்பட்டு அம்மா தங்கள் விசுவாச ஓட்டத்தை ஓடி முடித்தார்கள். இப்பொழுது அம்மா பரலோகத்தில் வாழ்கிறார்கள். அவர்களுடைய நினைவை என்றென்றும் மனதில் நீங்கா நினைவாக வைத்திருப்போம். மேலும் தேவனின் வாக்குறுதியில் ஆறுதல் அடைகிறோம். அன்பு நிறைந்த அன்னை தேவனுடைய நித்திய ராஜ்யத்தில் நிரந்தரமாய் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய ராஜ்யத்தில் நிரந்தரமாய் என்றென்றும் மகிமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.